மக்களே, இந்தியா இத்தனை வருஷத்துல எத்தனையோ போர்கள், பஞ்சங்கள், பொருளாதார தடைகளை பார்த்திருக்கு. அப்போவெல்லாம் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்தப்போ, நாங்க இருக்கோம்டா உனக்கு அப்படின்னு தைரியமா வந்து நின்ன 5 சிறந்த தோழர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 5வது இடத்துல நாம பார்க்க போறது அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா பனிப்போர் காலத்துல 2 பேருக்கும் இடையில பயங்கர கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இருந்தாலும் ஆபத்துன்னு வரும்போது அமெரிக்கா செஞ்ச சில உதவிகளை நாம கண்டிப்பா மறக்க முடியாது. 1960களில் இந்தியாவில் கடுமையான வறட்சி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மக்கள் பசியால கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல அமெரிக்கா தங்களோட PL-480 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா மில்லியன் கணக்கிலான டன்கள் கோதுமையை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு நம்ம பசியை போக்கினாங்க. 2008ல் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் ஆட்சி காலத்துல போடப்பட்ட 123 சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் மூலமா இந்தியாவுக்கு மேல இருந்த அணுசக்தி தடையை அமெரிக்கா நீக்க வச்சுது. இன்னைக்கு டெக்னாலஜி, வர்த்தகம், பாதுகாப்புன்னு பல துறைகள்ல அமெரிக்கா நமக்கு மிக முக்கியமான கூட்டாளியா இருக்கு. 4வது இடத்துல இருக்குது ஜப்பான். போர் நேரத்துல ஆயுதம் கொடுத்து உதவி பண்றது ஒரு வகைனா, அமைதி நேரத்துல ஒரு நாட்டோட உட்கட்டமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற லெவலுக்கு கொண்டு போறது இன்னொரு வகை. அதைத்தான் ஜப்பான் இந்தியாவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. இன்னைக்கு நாம ரொம்ப பெருமையா பயணிக்கும் டெல்லி மெட்ரோ, சென்னை மெட்ரோ, பெங்களூரு மெட்ரோன்னு எல்லா பெரிய மெட்ரோ திட்டங்களுக்கும் மிக மிக குறைந்த வட்டியில் 30 முதல் 40 வரை வருஷங்கள் கழிச்சு திருப்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு பல்லாயிரம் கோடி கடனை கொடுத்தது ஜப்பானோட ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி தான். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டமான அகமதாபாத் மும்பை வழித்தடத்திற்கு 80% நிதியை ஜப்பான் தான் கடனா கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஷின்கான்சென் புல்லட் ரயில் தொழில்நுட்பத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. இந்தியாவில் மாருதி சுசுகி வந்த கதையா இருக்கட்டும், அல்லது இந்தியாவின் தொழில்பேட்டைகள் அமைப்பதாக இருக்கட்டும், ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சு லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது நம்ம நம்பிக்கையான நண்பன் இஸ்ரேல். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தூதரக உறவே 1992ல தான் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சது. ஆனா குறுகிய காலத்துல நமக்கு மிகப்பெரிய ஆபத் பாந்தவனா மாறின நாட்தான் இஸ்ரேல். 1999ல கார்கில் போர் நடக்கும் போது இந்திய ராணுவ வீரர்கள் பனிமலையோட அடிவாரத்துல நிக்கிறாங்க. எதிரிகளான பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் மலை உச்சியில மறைஞ்சிருந்து தாக்குறாங்க. நமக்கு உடனடியா எதிரிகளின் இருப்பிடத்தை துல்லியமா கண்டுபிடிக்கவும் அவங்கள தூக்கக்கூடிய ஆயுதங்களும் தேவைப்பட்டுச்சு. உலக நாடுகள் பலவும் நாங்க நடுநிலை வகிக்கிறோம்னு ஒதுங்கினப்போ இஸ்ரேல் தயங்காம தங்களோட லேசர் வழிகாட்டி குண்டுகளையும் ஹெரான் ட்ரோன்களையும் உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. போர் நேரத்துல எதிரி எந்த இடத்துல பதுங்கி இருக்கான்னு துல்லியமான ரகசிய உளவு தகவல்களை கொடுத்ததும் இஸ்ரேல் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு, ரேடார்கள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் விவசாய தொழில்நுட்பத்தில் இஸ்ரேலின் பங்கு அளப்பரியது. 2வது இடத்துல இருக்கிறது கெத்தான நண்பன் பிரான்ஸ். உலக அரசியல் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மிரட்டல்களுக்கு பயப்படாம இந்தியாவுக்கு ஆதரவா நிக்கிறதுல பிரான்சுக்கு தனி கெத்து உண்டு. 1998ல இந்தியா பொக்ரான்ல ரகசியமா அணுகுண்டு சோதனை நடத்துச்சு. உடனே அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள்னு உலகமே கோபப்பட்டு இந்தியா மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. யாருமே இந்தியா கூட வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. ஆனா பிரான்ஸ் மட்டும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியா செஞ்சது அவங்களோட இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்காக, நாங்க எந்த தடையும் விதிக்க மாட்டோம் அப்படின்னு தைரியமா அறிவிச்சு இந்தியா கூட வர்த்தகத்தை தொடர்ந்தாங்க. 1999 கார்கில் போர்ல பனிமலை உச்சியில இருந்த எதிரிகளின் முகாம்களை தரைமட்டமாக்கிய மிராஜ் விமானங்கள் பிரான்ஸ் கொடுத்தது. இன்னைக்கு நம்ம எல்லை பாதுகாப்புல கெத்து காட்டிட்டு இருக்கிற ரஃபேல் போர் விமானங்களும் பிரான்ஸ் கொடுத்ததுதான். எந்த அரசியலும் பண்ணாம கேட்கிற நேரத்துக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ற நம்பகமான நாடு பிரான்ஸ். முதலிடத்துல நாம பார்க்க போறது இந்தியாவின் ஆல் டைம் எவர்கிரீன் நண்பன் ரஷ்யா. இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான தருணம்னா அது 1971 இந்தியா பாகிஸ்தான் போர். கிழக்கு பாகிஸ்தானில இன்றைய பங்களாதேஷ் அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் கொடூர தாக்குதல் நடத்துச்சு. இந்தியா பங்களாதேஷுக்கு ஆதரவா போரில் இறங்குச்சு. அப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா அமெரிக்கா தங்களோட அணுசக்தி ஏந்திய 7வது போர்க்கப்பல் படையை இந்தியாவின் வங்காள விரிகுடாவை நோக்கி அனுப்புச்சு. அதே நேரம் பிரிட்டனும் தங்களோட போர்க்கப்பலை அரபிக்கடலுக்கு அனுப்புச்சு. இந்தியா 2 பக்கமும் பயங்கர நெருக்குதல்ல மாட்டுச்சு. அந்த செகண்ட்ல தான் சோவியத் யூனியன் உள்ள என்ட்ரி கொடுத்துச்சு. தங்களோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் இந்தியாவை காப்பாற்ற வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பிச்சாங்க. இந்தியா மேல கை வச்சா நேரடியாக சோவியத் யூனியன் கூட மோத வேண்டி இருக்கும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு திறந்த வெளி வார்னிங் கொடுத்தாங்க. அமெரிக்கா பின்வாங்குச்சு. பங்களாதேஷ் உருவாச்சு. ஐக்கிய நாடுகள் சபையில காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது மனிதாபிமான போர்களா இருக்கட்டும், இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பல தீர்மானங்களை தங்களோட வீட்டோ அதிகாரத்தை வச்சு பலமுறை தடுத்து நிறுத்தினது ரஷ்யா தான். பாத்தீங்களா மக்களே, ஒரு ஆபத்துன்னு வரும்போதுதான் யார் உண்மையான நண்பன்னு தெரிய வரும்னு சொல்லுவாங்க. அது இந்தியா விஷயத்துல 100க்கு 100 உண்மை. இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.